ஆனா குஜராத்தில் 3000 இஸ்லாமிய மக்களை கற்பனை பெண்ணோட வயசை கிழித்து திரிசுரத்தை அந்த சிசுவை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க கருணை மிக்கவர்கள். மோடி எவ்வளவு மோசமானவர் என்கிற உண்மை முகத்தை பல ஆண்டுக்கு முன்னதாகவே நாங்க காவி இருளை கடந்து வெளிச்சத்துக் கொண்டு வந்தோம். ஆனா என்னன்னாக்கா இன்னமும் மோடியை ஏதோ ஒரு காரணத்தால வழிமொழியக்கூடிய அறியாமை என்கிற இருள் நம்ம மக்களை சூழ்ந்திருக்கு. இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களை அமைதியின் மூலமாக மோடியின் காவிகளின் படுகொலைக்கு கலவரத்திற்கு இந்த பாசிசத்திற்கு அங்கீகாரம் வழங்குவதை அவர்கள் உரிமையாக எடுத்துக் கொள்கிறார்கள். நண்பர்களே, பீட்டா அமைப்பினுடைய தமிழகத்தில் முக்கியமான புள்ளி ஒரு RSS நபர் பிஜேபிக்கான சொல்றான், எச் ராஜா சொல்றான், நாங்க மாடுபிடியை ஆதரிக்கிறோம், ஜல்லிக்கட்டை, அது பொய், அது பித்தலாட்டம். அந்த ராதாராஜன் என்ற பீட்டா உறுப்பினர் என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த விலங்குகள் மேல கருணை உள்ள இந்த அம்மா உத்தரப்பிரதேசத்திலே அக்கலக் என்ற முதியவரை கொலை செய்தது தொடர்பாக மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்று கொலை செய்தார்களே, அந்த கொலையை நியாயப்படுத்தி இணையதளத்தில் எழுதியிருக்கிறாங்க. அந்த அம்மா கொலை செய்தது சரியில்லை. இவங்க ஜீவகருண்யவாதிகளா? இவங்க யோக்கியர்களா? இவர்களா நமக்கு சொல்லிக் கொடுப்பது இறை நாகரிகத்தை? இந்த போராட்டத்தில் மத பிரிவினையை உருவாக்க RSS முயற்சி பண்ண